வணக்கம் மேடம். வணக்கம் சார். வாங்க மேடம், உட்காருங்க. பரவாயில்ல சார். எங்க அண்ணனை பார்த்து கொஞ்சம் பேசணும். பெர்மிஷன் கொடுக்க முடியுமா? போய் பார்த்து பேசிட்டு வாங்க. தேங்க்யூ சார். ஓகே. அண்ணா, அண்ணா, இங்க வாங்கண்ண. ராசாத்தி, என்ன உன் அண்ணன்னு சொல்லாதம்மா. அந்த அருகதை சுத்தமா எனக்கு இல்ல. உன் முகத்துல முழிக்கவே சங்கடமா இருக்கு. என்ன விட்டுருமா, நான் இப்படியே கிடந்து சாகுறேன். அண்ணா, வாழ்க்கையில தப்பு பண்றது சகஜம். எப்போ நீங்க பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டீங்களோ அப்பவே நீங்க நல்லவர் ஆயிட்டீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்கண்ண. அண்ணா, நீங்க வரலன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். வாங்கண்ண. அண்ணா, நான் உன் தங்கச்சின்ன. என்ன பாக்குறதுக்கு நீங்க இவ்வளவு தயங்கணும்? ரசதி, உன்னை நேருக்கு நேர் பாக்குற தகுதிய நான் இழந்துட்டேம்மா. உனக்கு துரோகம் பண்ணிட்டேம்மா. எனக்கு மன்னிப்பே கிடையாது ரசதி. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க மனசார செஞ்சிருக்க மாட்டீங்க அண்ணா. ஆமா ரசதி, அந்த பரந்தாம என்ன மிரட்டி தான் தப்பு பண்ண வச்சான். முதல்ல நான் மிரட்டலுக்கு பயப்படல. ஆனா இலக்கியா ஸ்கூலுக்கு போறப்போ டிப்பர் லாரி மூலமா ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுடுவேன்னு மிரட்டினா. ஒரே பொண்ணு இலக்கிய, அவளை இழந்துடுவோம்னு பயந்துதான் நான் அப்படி பண்ணிட்டேன். 2 லட்சம் ரூபாய வலுக்கட்டாயமா தான் என்கிட்ட கொடுத்தாங்க. உன் கையெழுத்து கூட நானே தான் போட்டு கொடுத்தேன். பொண்ணு பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு ராசாத்தி. என்ன மன்னிச்சிருமா. இலக்கியாவை கொன்னுடுவேன்னு பயமுறுத்திருக்கானுங்களா அந்த ராஸ்கல்ஸ்? அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். இனிமே நீங்க குற்ற உணர்ச்சி இல்லாம இருங்க. எனக்கு அது போதும். ராசாத்தி, உன்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்ன பிறகுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. எங்க அண்ணனை தப்பா நினைச்சிருவேன்னு பயந்துகிட்டே இருந்தம்மா. அண்ணா, இனிமே போலீஸோ இல்ல மத்தவங்களோ யார் கேட்டாலும் நீங்க என்கிட்ட சொன்னதை அப்படியே வாக்குமூலமா அவங்க கிட்ட சொல்லணும். இத வச்சு நான் உங்களை சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துருவேன். கவலைப்படாதீங்க அண்ணா. சரிம்மா. ஆனா அந்த பரந்தாம கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. அவ கொலைக்க கூட அஞ்சாதவன். சரிண்ணா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். சார், எங்க அண்ணனை பார்க்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன மேடம், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? சரிங்க சார், நான் வரேன். வாங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா படிக்கிறாளா? உங்க புண்ணியத்துல நல்லாவே படிக்கிறா மேடம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஸ்டேஷனுக்கு வந்ததை நினைச்சாதான் எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு மேடம். என் அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல.
அவரை மிரட்டி எனக்கு எதிராக தப்பு பண்ண வச்சிருக்காங்க. அவரை சீக்கிரமா நிரபராதின்னு நான் வெளியில கொண்டு வந்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இளங்கோ சாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். அவரை பத்திரமா பாத்துக்கிறேன் மேடம். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க மேடம். சரி, தேங்க்யூ. நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. என்ன மன்னிச்சிருமா. ஐயா, நீங்க வயசுல பெரியவரு, என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா? பரவாயில்லம்மா. உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம புகார் கொடுத்துட்டேன். தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு உன் விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆ, ஐயா விடுங்க. நடந்ததை நினைச்சு ஏன் வருத்தப்படுறீங்க? அப்படி இல்லம்மா, நான் அண்ணன்னு தெரிஞ்சும் தப்பு தப்புதான்னு அவரே போலீஸ்ல புடிச்சு குடிச்சிட்டேம்மா. உன் நேர்மையை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனம்மா. என் புத்திய ஐயா பரவாயில்ல, விடுங்கய்யா. இல்லம்மா, நீ நினைச்சிருந்தா உன் பதவியை வச்சு உன் அண்ணனை காப்பாத்திருக்கலாம். இப்படி கரப்படியாத தங்கம் எல்லார் முன்னாடியும் தலை குனிய வேண்டியதாயிடுச்சே. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. நீங்க மட்டும் நடந்த தப்ப தட்டி கேட்கலன்னா தப்பான ஆளுங்க கிட்ட கான்ட்ராக்ட் போயிருக்கோம். அந்த உண்மை வெளியில வர நீங்க தான் உதவி செஞ்சிருக்கீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அம்மா ராசாத்தி, என் மனசுல நீ வசந்துகிட்டே போறம்மா. உனக்கு எப்பவும் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும். நல்லா இருமா. நன்றிங்க ஐயா, நான் வரேன். ஏய் இறங்கடா, வாயா, வாடா, வா. ஏய் போடா, போ போ. போடும். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தோம்? ம்? ஏன் என்னையே முறைச்சு பாக்குறான்? ஒன்னும் புரியலையே. ம்? ஏன் கண்மணி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே டென்ஷனா நடந்துட்டு இருப்ப? கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்னேகாவை பிடிக்க கிட்ட போய் மிஸ் பண்ணிட்டோமேமா. விடு கண்மணி, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமலையா போயிடும்? அப்ப பாத்துக்கலாம். இல்லம்மா, எனக்கு என்னமோ இதெல்லாம் அந்த இனியனோட வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது. நம்ம வரதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்னேகாவை அங்கிருந்து பேக் பண்ணிட்டான். ஆமா கண்மணி, இருக்கும். என்ன பண்ணி என்ன பண்றது? எதையுமே நிரூபிக்க முடியலையே. ஆமாம்மா, கடைசியில என் அத்தைக்காரர்கிட்ட மொக்க வாங்கினதுதான் மிச்சம். அவங்க எப்ப பாரு உனக்கு இனிய மேல குறை சொல்றதே வேலையா போச்சுன்னு திட்டிட்டு இருக்காங்கம்மா. என்னங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க? Dress கூட மாத்தாம அப்படியே இருக்கீங்க, என்ன விஷயம்? இங்க பாரு கண்மணி, ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். தேவையில்லாம கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன? நேத்து நான் உங்ககிட்ட அத்தைய கூட்டிக்கிட்டு அந்த ஸ்னேகாவை பார்க்க போறேன்னு சொன்னத உங்க தம்பி இனியன் கிட்ட சொல்லிட்டீங்களா? ஏய், என்ன உளர்ற? நான் நீ பேசின எதையும் கேட்கல, அதை நான் யார்கிட்டயும் சொல்லல. இல்ல, நீங்க சொல்லிருக்கீங்க. அதனாலதான் இனிய அந்த ஸ்னேகா இருக்கிற இடத்தையே மாத்திட்டாரு. இப்படிதான் கட்டின பொண்டாட்டி சொன்ன ரகசியத்தை தம்பி கிட்ட போட்டு கொடுப்பீங்களா? பொண்டாட்டிங்கிற ஒரு சின்ன கரிசனம் கூட கிடையாதா? ஏய், வென விதைச்சவன் வெனையதான் அறுப்பான்ற மாதிரி நீ என்ன செய்றியோ அதான் உனக்கு திரும்ப வரும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ.
என்னம்மா இவரு சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு போறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது புரியுதா? ஏய், எனக்கு ஒண்ணும் புரியலடி. வேணும்னா மாப்பிள்ள கிட்ட இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கலாமா? நல்ல 3 வேலையும் கொட்டிக்க மட்டும் கத்து வச்சிருக்கேன். வேற எதை கேட்டாலும் இப்படியே முழின்னு முழி. வர வர நீ என்ன ரொம்ப திட்டுற கண்மணி. இதுக்குதான் வீட்டோட மாமியாரா இருக்க கூடாதுன்னு சொல்றது. அப்போ ஏன் இங்க இருக்க? ஆ? ஐயோ, இப்படிதான் வாயை கொடுத்து நானே வாங்கி கட்டிக்கிறேன். சொல்லு மரகதம். நீ சொன்னதை நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். நீ குமரனோட பார்த்த பொண்ணு அவனோட காலேஜ்ல கூட படிச்சவளாம். அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கூட கூட்டிட்டு போயிருக்கான். என்ன சொல்ற மரகதம்? ஃப்ரெண்டா? எனக்கு அப்படி தோணலையே. ஆமா ஷீலா, அவ குமரனோட ஃப்ரெண்டு தான். அம்மனோட வஸ்திரத்தை தாண்டி நான் எந்த தப்பும் பண்ணலன்னு குமரன் சத்தியம் பண்ணிட்டான். என்ன மரகதம் பேசுற நீ? சத்தியம் பண்ணா உண்மையாயிடுமா? குமரனும் அந்த பொண்ணும் நடந்துகிட்டத நான் பாக்கும்போது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஷீலா, இப்ப என்னதான் சொல்ல வர? இங்க பாரு மரகதம், உன் பையன் குமரன் அந்த பொண்ணோட பைக்ல வந்தான். அவளுக்கு பூவும் வாங்கி கொடுத்தான். அதை என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றான்னு சொல்ற. ஃப்ரெண்ட்ஷிப்போட எல்லை என்னன்னு எனக்கு தெரியாதா? அதையும் தாண்டி அந்யோன்யமா இருந்தாங்க. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உன் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறத போட்டோ பிடிச்சு உனக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். சரி, நான் வச்சிட்டுமா? என்ன இந்த ஷீலா இவ்ளோ உறுதியா குமரன் தான் தப்பு பண்ணிருப்பான்னு சொல்றா? ஆனா அவன் என்னடானா அம்மன் வஸ்திரத்தை தாண்டி இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டான். இதுல எது உண்மைன்னு தெரியலையே. கடவுளே, இது என்ன புது குழப்பமா இருக்கு? இப்படி ஒரு கூத்து எங்கேயுமே நடக்காது. சொந்த அண்ணனையே போலீஸ்ல புடிச்சு குடுக்கற அளவுக்கு அப்படி என்ன நேர்மையோ பதவியோ தெரியல. இதுக்குதான் நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்மன் ஆக்கி அழகு பார்த்தோமா? அத்தை, இலக்கியா, ஏன் அத்தை? எங்க அப்பா சாப்பிட்டுருப்பாரா இல்லையான்னு தெரியலையே. அது மட்டும் இல்ல, போலீஸ் எங்க அப்பாவை அடிச்சிருப்பாங்களா? வலிச்சிருக்கும்ல அப்பாவுக்கு? நீ ஒன்னும் கவலைப்படாத இலக்கியா. நான் அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டேன். போலீஸ் எந்த குற்றத்துக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அத்தை சீக்கிரமே அப்பாவை வெளியில கொண்டு வந்துருவேன். இலக்கியா குட்டி, உண்மையிலேயே போலீஸ் உங்க அப்பாவை அடிக்க மாட்டாங்க. இல்ல மாமா, நீங்க போய் சொல்றீங்க. எங்க அப்பா பாவம். அத்தை, ஏன் அத்தை அப்பாவை போலீஸ்ல மாட்டி விட்டீங்க? அப்படி அப்பா என்னதான் தப்பு பண்ணாரு? என்ன தப்பா? ஏன் இலக்கியா, நீ புத்திசாலி பொண்ணு தானே? லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி கட்டின பாலமோ ரோடோ எப்படி சரியா இருக்கும்? சீக்கிரமே இடிஞ்சு விழுந்தா அதால எத்தனை பேரோட உயிர் போகும்? அது பரவாயில்லையா? சொல்லு. இல்ல, அது அப்பா. பாத்தியா, உன்னால உடனே பதில் சொல்ல முடியல.
இலக்கியா, உங்க அப்பா ஒண்ணு வேணும்னே இத செய்யல, பயத்துல இப்படி பண்ணிட்டாரு. அப்ப எங்க அப்பாவை விட்டுற வேண்டியதானே அத்தை? இலக்கியா, அத்தைய தொல்லை பண்ணாத. பரவாயில்ல, விடுங்க அண்ணி. இலக்கியா, பயத்துல தப்பு பண்ணாலும் சட்டப்படி அது தப்புதான். அதனாலதான் அவரு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு இலக்கியா, எங்க அண்ணனை இப்படி சதி வலையில மாட்டி விட்டவங்க முகத்தறிய கிழிச்சு சீக்கிரமே உன் அப்பாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். கண்டிப்பா அப்பா வீட்டுக்கு வந்துருவார்ல? கண்டிப்பா சீக்கிரமே அப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. ஹலோ ஹலோ, என்ன சேர்மன் மேடம், நல்லா இருக்கீங்களா? என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்களா? சரி விடுங்க மேடம். அப்புறம் மேடம், காஸ்ட்லியா ஒரு பெரிய மாலை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு கேளுங்க பாப்போம். நீங்க என்ன ஆர்டர் பண்ணா எனக்கு என்ன? முதல்ல போன் வைங்க. மேடம் 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 இருங்க, நீங்க அதை கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நானே சொல்றேன். அத உங்க அண்ணன் இளங்கோ தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு இல்லையா, அவர் திரும்பி வரும்போது போட்டு வரவேற்கத்தான். சார் வராரு. யோ சார், டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, ஸ்டேஷனை பாத்துக்கங்க. ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க. யோ, இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு. நம்ம போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாமா? ஆமா சார், தலைவலிக்குது, போலாம் சார். பையா. டைம் ஆயிட்டு இருக்கு. ஒருத்தன் என்னடா தூங்காம பார்க்கறான்? ஆமாண்டா. ரெடியா இருந்துக்கோங்கடா. யோ யோகராஜ், சொல்லுங்க சார். உள்ள அக்யூஸ்ட்ல இருக்கானுங்க. ஸ்டேஷனை பாத்துக்க. ஓகே டீ சாப்பிட்டு வந்துறோம். நீங்க போயிட்டு வாங்க சார், நான் பாத்துக்கிறேன். உனக்கு டீ வேணா சொல்லியா? இல்ல சார், வேணாம் சார். வரும்போது ஒரு பார்சல் பிடிச்சிட்டு இல்ல, வந்துறேன். வேணாம் சார், வேணாம் சார். சரி சரி, உள்ள இருந்து கொஞ்ச நேரத்துல சத்தம் வந்தா கண்டுக்காத. சரிங்க சார். எக்காரணத்தை கொண்டு உள்ள போயிடாத. சரிங்க. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சிச்சு சார். போலாம். சரிங்க சார், போலாம். வா. யோ, பாத்துக்க. போயிட்டோம். சீக்கிரம் வாயா. ஏய், எழுப்புடா அவனை. ஏய், எழுந்துரு. எந்திரா, எந்திரான்றா சொல்லுங்கிறேன். ஏய், போற அவனை.
ஏய்